குழுவில் வருகிறார். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. அவரிடத்தில் இறைவனிடத்தில் சரணடைந்தால் இறைவன் மீது அதீத பக்தி கொண்டு அன்னாரிடத்தில் சரணடைந்தால் முக்தி அடையலாம் என்று சொல்வதோடு தாமும் ஒவ்வொரு இடத்திலும் எந்த ஒரு பாகுபாடும் இன்றி எப்படி மழை வந்து மேட்டில் தான் பெய்வேன் பள்ளத்தில் பெய்ய மாட்டேன் என்று வேறுபாடு காட்டாதோ, செல்வந்தர்களிடத்தில்தான் மழை பெய்யும், வறியவர்களிடத்தில் மழை பெய்ய மாட்டேன் என்று ஒருபோதும் கருதாதோ, அதுபோல ராமானுஜர் எந்த ஒரு வேறுபாடும் கருதாமல் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடிய அத்தகைய ஒரு பெருமான் திருக்கோளூர் திவ்ய தேசத்திற்கு ஒரு அருகாலை பொழில் வருகிறார். அவர் வரக்கூடிய அந்த நுழையும் பொழுது அந்த கிராமத்திலிருந்து ஒரு பெண்மணி மூட்டை முடிச்சுகளோடு அந்த ஊரை விட்டு வெளியே கிளம்புகிறார். அதை கண்ணுற்ற ராமானுஜர் தாயுள்ளத்தோடு அந்த பெண்மணியை பார்த்து, அனைவரும் விரும்பி வரக்கூடிய, அனைவரும் விரும்பி போகும் ஊர், அப்பேற்பட்ட இந்த நகரின் பெருமை உனக்கு தெரியாதா? நீ ஏன் இந்த ஊரை விட்டு புறப்படுகிறாய் மூட்டை முடிச்சுகளோடு என்று கேட்கிறார். அதை கேட்டவுடன் நாம் ஏதோ ஒரு சங்கடமான ஒரு சூழலில் இருக்கும் பொழுது யாரையாவது எதிர்கொண்டு நம்மை நோக்கி வருபவர்கள் நம்மை பார்த்து, நல்லா இருக்கியாமா, ஏன் இப்படி மடிச்சிட்ட, பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, கருத்துட்டையே அப்படின்னு ஒரு பணிவோடு ஒரு கேள்வி கேட்டா உடனே நம்ம என்ன செய்வோம்? ஆமா, என்ன வாழ்ந்தேன், ஏதோ ஒரு பிறந்தோம், பெற்றவங்க தான் சரியில்லைன்னு நினைச்சா ஒரு இடத்துல கொடுத்தாங்களே, அந்த புகுந்த வீடும் சரியில்லை, என்ன பெற்றதும் சரியில்லை, நாம் பெற்றதும் சரியில்லை, செல்வம் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லைன்னு, உடம்புக்கு சரியில்லை, சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, முழங்கால் வலி இருக்கு, கைகால் வலி இருக்குன்னு 1000 கேள்விகளை குறைப்பட்டு சொல்லிட்டே இருப்போம் நம்மளை பரிவோடு யாராவது கேட்டா. ஆனா ராமானுஜர் அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார், எல்லோரும் விரும்பி வரக்கூடிய இந்த நகரிலிருந்து நீ ஏனம்மா மூட்டை முடிச்சுகளோடு வெளியேறுகிறாய் என்று பரிவோடு ஒரு கேள்வி கேட்டவுடன், சாதாரண ஒரு பெண்மணி, தயிர் மோர் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, உடனே அஞ்ஞானியான அந்த பெண் ராமானுஜரிடத்தில் சொல்கிறார், அவரை பார்த்து வணங்குகிறார். ஞானி போல் தெரிகிறதே, யாரென்று அறியாமலே அவரை பார்த்து வணங்கி, ஐயா நான் ஒரு அஞ்ஞானி, எனக்கு எதுவுமே தெரியாது, முயல் புழுக்கை வரப்பில் கிடந்தால் என்ன, வாய்க்காலில் கிடந்தால் என்ன, மேட்டில் கிடந்தால் என்ன, தாழ்வில் கிடந்தால் என்ன, என்னை கேட்பாரே இல்லை என்று சாதாரண நம்மை போல் குறைப்படவில்லை. அழைத்து வந்தேனோ அக்ரூரரை போலே அந்த பெண்மணி குறிப்பிடுகிறார். எவ்வளவு பெரிய விஷயத்தை மிக சாதாரணமாக சொல்கிறார். நான் என்ன செய்தேன், அழைத்து வந்தேனா அக்ரூரரை போலே என்று குறிப்பிடுகிறார். அக்ரூரர் என்பவர் யார்? அவர் யாரை அழைத்து வந்தார், எதற்காக இதை சொல்கிறார்? மகாபாரதத்தில் இருந்தும் அந்த பெண்மணி ராமானுஜரிடத்தில் 81 விஷயங்களை முன்வைக்கிறார். அதில் முதல் விஷயமாக அழைத்து வந்தேனோ அக்ரூரரை போலே என்கிறார். மகாபாரதத்தில் கிருஷ்ண அவதாரம், கம்சன் தனது தங்கை தேவகிக்கும் வசுதேவருக்கும் மிகச்சிறப்பாக திருமணம் நடத்தி தேரில் அழைத்து வருகிறார். ஊர்வலமாக வரும்பொழுதே ஒரு அசரீரி, கம்சா உன்னை அழிப்பதற்காக ஒரு ஜீவன் பிறக்கப் போகிறது, உனக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது, உன்னுடைய தங்கை தேவகியின் 8வது குழந்தை உன்னை அழிக்க பிறக்கப் போகிறான் என்று சொன்னவுடன்
அப்படியே தேரை நிறுத்தி தன்னுடைய தங்கை என்றும் பாராது அவர்களை அழித்து விட வேண்டும் என்று நிற்கிறான். உடனே வசுதேவர் கம்சரன் முன் மண்டியிட்டு, நாங்கள் இன்னும் இந்த வாழ்க்கையை வாழவே ஆரம்பிக்கவில்லை, எங்களை விட்டுவிடு. உனக்கு 8வது குழந்தை தானே வேணும், நாங்கள் பெற்றுக்கொள்ளும் அத்தனை குழந்தைகளையும் உன்னிடத்தில் கொடுத்து விடுகிறேன், எங்களை வாழவிடு என்று வணங்குகிறார். அவர்கள் இருவரையும் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்லாமல் சிறைப்படுத்துகிறார். சிறையில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையையும் அழித்துக் கொண்டே வருகிறார். அவருக்கு 7வது குழந்தை உருவாகும் பொழுது பலராமர் கருவிலேயே இன்றைய நவீன காலத்தில் பிள்ளை பேற்றிற்காக எத்தனை விதமான சிகிச்சைகள் எடுத்து வருகிறோம். ஆனால் மகாபாரத காலத்திலேயே கருமாற்றம் என்ற ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதை அழுத்து விடுவார் என்று பலராமருடைய கருவானது ரோகிணியின் வயிற்றில் கருவாக அவதரிக்கிறது. 7வது குழந்தை இறந்து விட்டது என்று சிறையில் உள்ளவர்கள் அறிவித்து விடுகிறார்கள். அடுத்த 8வது குழந்தை கிருஷ்ண பரமாத்மாவின் அவதாரம். சிறையே இருளில் மூழ்கி விடுகிறது. அற்புதமான ஒரு கிருஷ்ணனின் அவதாரம். அந்த குழந்தை பிறந்தவுடன் குழந்தையின் மீது உள்ள அந்த பேரொளியால் சிறையே ஒளிமயமாகிறது. நவரத்தின மாலைகளோடும் வயற்பெயிலியோடும் காதல் குண்டலங்களோடும் பகவானுடைய அவதாரம். குழந்தையை கண்டவுடன் வசுதேவரும் தேவகியும் வணங்கி, உன்னுடைய அவதாரத்தை மறைத்துக்கொள், கம்சன் உன்னை அழித்து விடுவானே என்று சொல்லும் பொழுது கிருஷ்ணர் சொல்கிறார், என்னை கொண்டு போய் நந்தகோபாலன் அரண்மனையில் விட்டுவிட்டு அங்கிருக்கும் குழந்தையை நீங்கள் கொண்டு வந்து விடுங்கள் அப்படின்னு என்று சொல்கிறார். அவரும் அதை எடுத்துக்கொண்டு குழந்தையை கொண்டு சென்று அந்த நந்தகோபாலனிடத்தில் விட்டுவிட்டு அங்குள்ள மாயாதேவியை பெண் குழந்தையை கொண்டு வருகிறார். அந்த பெண் குழந்தையை கம்சனிடம் ஒப்படைக்கும் பொழுது அந்த குழந்தையை கொள்வதற்காக சொல்லி குழந்தை மேலே சென்று விடுது. உனக்கான அழிவு காலம், உன்னுடைய அழிவிற்கான குழந்தை கோகுலத்தில் வளர்க்கிறது என்று சொன்னவுடன் அந்த குழந்தையை அழிப்பதற்காக அத்தனை வழிகளும் அடியார்கள் அனைவரும் அறிந்ததுதான். மிகப்பெரிய கதை அது. அத்தனை வழிகளையும் செய்து கொண்டே வரும் பொழுது, ஒவ்வொன்றாக தோற்றுக்கொண்டே வரும் பொழுது, அந்த கிருஷ்ணனை நம்முடைய தேசத்திற்கு வரவழைத்து அவனை அழித்து விட வேண்டும் என்று ஒரு வில் விழாவிற்காக ஏற்பாடு செய்கிறான் கம்சன். அப்பொழுதுதான் தன்னிடத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய அக்ரூரரை அழைக்கிறார். அக்ரூரரே, கோகுலம் சென்று கிருஷ்ணரை அழைத்து வாருங்கள் என்று. அக்ரூரரின் இயல்பு என்ன அப்படின்னா, அக்ரூரர் என்றாலே சாதுவானவர் என்று பொருள். அவருக்கு கிருஷ்ணரிடத்தில் அப்படி ஒரு பக்தி, வெண்ணை போல் உருகி உருகி நாம ஜபம் செய்து கிருஷ்ணரை வழிபாடு செய்யக்கூடியவர். கிருஷ்ணரை காண வேண்டும் என்று அதீத ஆசை அவருக்கு. ஒவ்வொரு நாளும் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கும் பொழுது, கண்ணா, மாதவா, கேசவா, கோவிந்தா, உன்னை நான் என்று காண்பேன், உன்னை காண்பதற்கான ஒரு வாய்ப்பை நீயே எனக்கு உருவாக்கி கொடு என்று ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்கிறார். நாம் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம், நம்முடைய செயல்கள் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக பகவானுடைய கருணையால் நிறைவேறும் என்று அக்ரூரரினுடைய அந்த பிரார்த்தனையும் நிறைவேறுவதற்காக அந்த நேரம் வந்துவிட்டது. கோகுலம் சென்று கிருஷ்ணரை இங்கு அழைத்து வாருங்கள் என்று. ஆனால் அக்ரூரரின் மனதில் கம்சனுடைய செயல் என்ன என்பதை அறிந்து ஒரு வருத்தம். கிருஷ்ணரை அழிப்பதற்காக வரவழைக்க வேண்டுமே, இருந்தாலும் பரவாயில்லை, இந்த தருணத்தில் பகவானை சேவிக்கலாம் என்று
கோகுலம் நோக்கி பயணிக்கிறார். செல்லும் வழியெல்லாம் நாம் ஒருவரை எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது நம் மனதிற்கு மிக நெருக்கமான நபரை சந்திக்க வேண்டும் என்று செல்லும் பொழுது நம் மனதில் என்னெல்லாம் தோன்றும். இந்த ஆடிப்பூர திருநாளுக்கு வருகிறோம். முதல் முறையாக இங்கு வரும் பொழுது கோவில் எப்படி இருக்கும், மண்டபம் எப்படி இருக்கும், இந்த நிகழ்ச்சிகள் எப்படி நடக்கும், ஆண்டாளை எப்படி தரிசனம் செய்வது என்று நம்முடைய மனதில் பல்வேறு விதமான சிந்தனைகள் ஓடுவது போல அக்ரூரருக்கு மனதெல்லாம் கிருஷ்ணரை பற்றிய சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. கிருஷ்ணர் எப்படி இருப்பார், கிருஷ்ணனுடைய தலையில் இருக்கக்கூடிய மயில் கீழ் எப்படி இருக்கும், அவர்களுடைய காதுகளில் குண்டலம் எப்படியெல்லாம் அசைந்தாடும் என்றெல்லாம் பலவிதமான கற்பனைகளோடு தேர்வு சென்று கொண்டே இருக்கிறார். அப்படியெல்லாம் பரமாத்மாவின் நினைவுகளோடு போய்கொண்டிருக்கும் பொழுது ஆடிப்போற திருநாளில் அற்புதமான என்னுடைய சொற்பொழிவை கேட்க ஆண்டுதோறும் ஆண்டாலும் மரங்களும் இந்த மண்டபத்திற்கு போட ஆண்டாள் திருவடிகளே சரணம் மரங்களோடு ஆண்டாள் இருந்து அவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவரை பாதம் படித்து வணங்குவோம். திருவாடிப்பூரத்து ஜெகத்துரித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதம் செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதோர் மாமுடிக்கு பின்னானால் வாழியே, 143 வாழியே, உயரரங்கத்தை கட்டி உணர்த்தளித்தால் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோவை வளர்ப்புறங்கள் வாழியே, ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கண்குளிர் அவரை சேவிப்போம். அரங்கனோடு ஆண்டாளின் இந்த அவை மண்டபத்திற்கு வரையை வீச்சிருக்கிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அந்த வழிநெடுகிலும் கிருஷ்ணரை பற்றிய நினைவுகளோடு சென்று கொண்டே இருக்கும் பொழுது ஓரிடத்தில் கிருஷ்ணருடைய பாத திருவடிகள் அங்கு தெரிகிறது. அதை கண்டவுடன் அக்ரூரருக்கு அத்தனை ஒரு சந்தோஷம். அந்த பாதங்களில் படுத்து உருள்கிறார். எத்தனை பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வைகுந்தனோட பாதகம் அல்லவா என்று அதை தொட்டி வணங்கி அத்தனை சந்தோஷத்தோடு கோகுலம் நோக்கி செல்கிறார். அங்கு உள்ளே நுழைந்தவுடன் அங்கு கண்ட காட்சி, வழியெல்லாம் அங்கு இருக்கும் மக்கள் எல்லாம் அத்தனை சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் கண்ணன் நீக்கவர நிறைந்திருக்கிறான். எதை கண்டாலும் கிருஷ்ணனாக காட்சி தருகிறது. அந்த வியாபாரிகளிடத்தில் பொருள் பழங்கள் வாங்க சென்றால் இந்த கிருஷ்ணரை பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார் பழ வியாபாரி. பூ வியாபாரி இடத்தில் சென்றால் இந்த கிருஷ்ணரை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பூக்களை கொடுக்கிறார். அனைவருமே அத்தனை சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள். இந்த காட்சியை கண்டவுடன் அக்ரூரருக்கு அத்தனை சந்தோஷம். நந்தகோபனுடைய மாளிகைக்கு சென்று கிருஷ்ணரை சந்திக்கிறார். கிருஷ்ணர் அவரை கண்டவுடன் ஆற தழுவிக்கொண்டு, தங்களை பார்த்தால் என்னுடைய தந்தை வசுதேவரை போல் இருக்கிறீர்கள் என்று சொன்னவுடன் அத்தனை மகிழ்ச்சியோடு ஆற தழுவிக்கொண்டு தான் வந்த விஷயத்தை மிகுந்த வருத்தத்தோடு பகவானிடத்தில் தெரிவிக்கிறார். அக்ரூரை பார்த்து பயப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கொள்வேன் என்று கிருஷ்ணர் அவரோடு கிளம்புகிறார். கிருஷ்ணரோடு பலராமனும் சேர்ந்து கொள்ள இருவரும் கிளம்பும் பொழுது ஆயர்குலத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அவரை விருவாரில்லை, பின்னாடியே தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் அனைவரையும் நிறுத்திவிட்டு கிருஷ்ணர் அந்த ஆயர்குலத்து பெண்மணிகள் சொல்கிறார், யார் உமக்கு அக்ரூரர் என்று பெயரிட்டது? அக்ரூரர் என்றால் சாதுவானவர், நீங்கள் கொடிய மனம் படைத்தவராக இங்கு வந்திருக்கிறீர்கள், என்னுடைய கிருஷ்ணனை அழைத்து செல்கிறீர்களே என்று மனமில்லாமல் அனுப்பி வைக்கிறார்கள். அவரை அழைத்து கொண்டு கம்சனிடத்தில் வருகிறார். இந்த திருக்கோவிலில் இருக்கிற இந்த பெண்மணி ராமானுஜரிடத்தில் சொல்கிறார், இதுபோல் அளப்பரிய பக்தி செய்ய எனக்கு கொடுத்து வைக்கவில்லையே, எனக்கு தெரியவில்லையே, அக்ரூரரை போல அழைத்து வரவும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிட்டவில்லையே, இப்படி ஒரு அஞ்ஞானியாக இருக்கிறேனே, நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும், அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே என்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று முறையிடுகிறார். எம்பெருமானாரும்
எளியவர் போல் அவர் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அடுத்ததாக ஒவ்வொன்றாக ஒவ்வொரு அடியாக அவர் முன் எடுத்து வைக்கிறார். இரண்டாவது அடியாக பிஞ்சாய் படுத்தேனோ ஆண்டாளை போலே என்கிறார். அத்தனை விஷயங்களையும் முன்வைக்க பெரிய காலம் இல்லை. பிஞ்சாய் படுத்தேனோ ஆண்டாளை போலே என்கிறார். எம்பெருமானாரும் ஏதும் அறியாதவர் போல அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் கேட்கிறார். ஆண்டாளிடத்தில் பெரியாழ்வார் தன் பிள்ளையை பெற்று திருத்துழாய் அருகில் இருந்த தன் பிள்ளையை கொண்டு வந்து சிறு குழந்தையாய் இருக்கும் பொழுதே மாலைகள் தன் மடியில் வைத்து மாலைகள் தொடுத்து கொண்டே கிருஷ்ண பகவானை பற்றிய பெருமைகளையெல்லாம் கதைகளையெல்லாம் சொல்லிக்கொண்டே சோறு ஊட்டுவது போல் பால் ஊட்டுவது போல் பக்தியையும் ஊட்டுகிறார். அந்த குழந்தை பிராயத்திலிருந்தே கேட்டுக்கொண்டே கதைகள் கேட்டுக்கொண்டே வளரக்கூடிய அந்த குழந்தையின் இடத்தில் அற்புதமான ஒரு கிருஷ்ண பக்தி. எம்பெருமானே ராமானுஜரை பார்த்து சொல்கிறார், சாமி பிஞ்சிலே படுத்து விட்டால் வெம்பல் என்று சொல்வார்கள், ஆனால் இந்த ஆண்டாள் மட்டும் அப்படி ஒரு அற்புதமான கடி. ஒவ்வொரு நாளும் பகவானிடத்தில் அவர் சூடிய மாலையை சூடி கொடுத்த சுடற்கொடியாய் தான் சூடிய மாலையை பெருமாளுக்கு சூடி மார்கழியில் நோன்பிருந்து ஆடிப்பூரத்தில் அவதரித்தால் அந்த ஆண்டாள் எப்பேற்பட்டவர் என்பது தெரியுமா உமக்கு? ராமானுஜரிடத்திலே கேட்கிறார் அந்த பெண்மணி, அந்த ஆண்டாள் எப்படிப்பட்டவர் என்று உமக்கு தெரியுமா? ஆடிப்பூர துதித்தவள், நவராத்திரியில் கொலுவீற்றிருந்தவள், ஐப்பசியில் மலைகளோ என்று ஏங்கியவள், கார்த்திகையில் காதல் கொண்டவள், மார்கழியில் நோன்பிருந்தவள், தையிலே தன்னிலையை வெளியிட்டவள், மாசியில் காதலை வெளியிட்டு பங்குனி உத்தர எதிர்பார்த்து காத்திருக்கிறாள். பங்குனி உத்தர திருநாளில் அரங்கனையே ஆண்டவன். சாமி, எங்க ஊர்ல கோவிலுக்கு ஒரு சாமி வந்து ஆண்டாளுடைய கல்யாணம் பற்றி ஒரு கதை சொன்னார், தெரியுமா உங்களுக்கு? சொல்லட்டா? அவர் அதையும் கேட்கிறார். அப்படியா? எப்படி நடந்தது ஆண்டாளுக்கு திருமணம்? அப்பொழுது அவர் குறிப்பிடுகிறார், ஆண்டாளுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று பெருமாள் தாயாரிடத்தில் பெரியாழ்வார் தாயாரிடத்தில் கேட்கிறார். அம்மா, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்து பிள்ளைகள் தான் எப்படிப்பட்ட பெண் வேண்டும் மாப்பிள்ளை வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று. ஆனால் அப்பொழுதே ஆண்டாளிடத்தில் பெரியாழ்வார் கேட்கிறார், உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேண்டும் அப்படி. உடனே, அப்பா, நீ ஒவ்வொரு தேசத்து பெருமாளை பற்றி சொல்லிக்கொண்டே வா, நான் யார் வேண்டும் என்று சொல்கிறேன். வேங்கடவனை பார்க்கலாமா என்று கேட்கிறார். ஆம், வேங்கடவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலையை தூது விடும் பொழுது அவரை பார்த்திருக்கிறேன். வேறு பெருமாள் பேரு சொல்லுப்பா. காஞ்சி வரதரை பார்க்கலாமா என்று பெரியாழ்வார் கேட்கிறார். காஞ்சி வரதர் யாரேனும் வரம் கொடுத்தால் அவர்களோடு சென்று விடுவார், என்னை மறந்து விடுவாரப்பா. அடுத்த பெருமாள் பெயர் பார்த்தசாரதி, மீசையோடு அஜான பாகவானுமாக அழகாக இருக்கிறார். பார்த்தசாரதியை பார்க்கலாமா? பார்த்தசாரதி அழகா இருக்கார்ப்பா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அழகானவர் தான். ஆனா எப்ப பார்த்தாலும் உபதேசம் செய்துட்டே இருப்பார். இப்போ விஷயமே அதுதான், நாம் உபதேசம் செய்தால் யாருக்கும் அது என்ன செய்யலை, பிடிக்கல. அவர் உபதேசம் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அதனால அந்த பெருமாள் எனக்கு வேண்டாம்ப்பா. சரி, இங்கேயே பார்த்து கொண்டே இருக்கிறோம், கொஞ்சம் வடக்கே செல்லலாமா என்று அடுத்ததாக 108 திவ்ய தேசத்து பெருமாள்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். திருவரங்கத்து பெருமாளை சொல்லும் பொழுது ஆண்டாள் முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி.
வெட்கம் பொங்குகிறது, மகிழ்ச்சி ஆர்ப்பரிக்கிறது. திருவரங்கத்து அரங்கன் பெயர் சொன்ன உடனே அந்த அரங்கனிடத்தில் தன்னுடைய பெண்ணை எப்படி கொண்டு சேர்ப்பது என்று வேண்டும் பொழுது அரங்கனை கனவில் தோன்றி ஆண்டாளை அழைத்துக் கொண்டு வா என்று சொல்கிறாராம். மதுரை வல்லபதேவனின் கனவிலும் பெருமாள் தோன்றி வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றது பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினான் என்று விதவிதமாக திருமணத்திற்கு முன்பே அரங்கனோடு இருப்பது போல், தனக்கு திருமணம் நடப்பது போல் பந்தல் எப்படியெல்லாம் தோரணங்களோடு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, மாப்பிள்ளை அழைப்பு அனைத்தையும் தான் கனவு கண்டது போல அவர் எப்படியெல்லாம் கண்டாரோ கனவு கண்டாரோ அது மாதிரி அந்த வழி நெடுகிலும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய சொல்கிறார் பெருமாளை. அவ்வாறு அழைத்து சென்று அரங்கனையே மணமுடித்தாராம் ஆண்டாள். அதுபோல பிஞ்சாய் படுத்தேனோ ஆண்டாளை போலே இத்தனை பக்தி செய்ய எனக்கு தெரியவில்லையே என்று குறிப்பிடுகிறார். உன்னையும் பெரியாழ்வார் ஆண்டாளை எப்படி வளர்த்தார்களோ அதுபோல உன்னுடைய பெற்றோரும் உன்னை வளர்த்திருக்கிறாள் தான் இப்படி கதையெல்லாம் சொல்ல தெரிகிறதே என்று ராமானுஜர் அவரிடத்தில் பதில் கூறுகிறார். அடுத்ததாக ஆயனை வளர்த்தேனோ யசோதையை போலே என்கிறார். யசோதை கிருஷ்ண பரமாத்மாவை பெற்ற தேவகிக்கு கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம் யசோதைக்கு கிடைத்ததே. கிருஷ்ண லீலைகளை எல்லாம் அந்த கொஞ்சம் சலங்கையோடு அந்த கால்கள் கோகுலத்தில் படக்கூடிய அந்த சின்ன சின்ன தடம் பதித்து அந்த கால்களோடு தடம் பதித்து அவன் கொஞ்சி மகிழ பாலூட்டி சோறூட்டி கொஞ்சி மகிழக்கூடிய அந்த பாக்கியம் யசோதைக்குத்தானே கிடைத்தது. அவன் செய்த சேட்டைகள் தான் எத்தனை, அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று கிருஷ்ணர் கோகுலத்தில் என்னவெல்லாம் செய்கிறாள் என்று ராமானுஜரிடத்தில் கூறுகிறார். கோகுலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அங்கு இருக்கக்கூடிய பாலையும் வெண்ணையையும் தயிரையும் திருடி தின்று கொண்டே இருக்கிறான் என்று ஒவ்வொரு நாளும் யசோதையிடத்தில் கிருஷ்ண பரமாவின் அத்துணை புகார்கள். பெரியாழ்வார் குறிப்பிடுகிறார், ஒரு பெண்மணி வந்து யசோதை இடத்தில் சொல்கிறாராம், அம்மா ஒரு பாத்திரம் நிறைய பாலை வைத்து அடுப்பில் வைத்து விட்டு நெருப்பு வாங்குவதற்காக மேலகம் சென்று விட்டேன். நெருப்பு வாங்கி கொண்டு திரும்பி வருவதற்குள் அத்தனை பாத்திரங்களையும் உருட்டி உன் பிள்ளை பாலையெல்லாம் கொடுத்து விட்டானே என்று பெரியாழ்வார் குறிப்பிடுகிறார். ஒரு பெண்ணானவள் அடுத்த வீட்டிற்கு சென்று நெருப்பு வாங்கி கொண்டு வந்தால் எவ்வளவு சீக்கிரமாக வந்து விடுவார். போகிற வழியில் யாரையாவது பார்த்துட்டா உடனே என்ன செய்வோம், போன வேலையை மறந்துட்டு அங்கே கதை பேசிக்கிட்டே இந்த மாதிரி பாலை வச்சுட்டு வந்திருக்கேன், ஐயோ சீக்கிரம் போ, நேற்று எங்கள் வீட்டில் வந்து கண்ணன் பாலையெல்லாம் குடிச்சிட்டான், உங்கள் வீட்டில் குடிச்சிட்டான், எந்த வீட்டில் குடிச்சிட்டான்னு சொன்னால் அந்த கதையே ஆண் பார்த்துட்டு அங்கே நின்று திரும்பி வர முன்னாடி என் வீட்டு பாலையெல்லாம் உருட்டி குடிச்சிட்டானே, இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று குறிப்பிடுகிறார். ஆயனை வளர்த்தேனோ யசோதையை போலே என்று அவரோடு இருக்கக்கூடிய சீடர்கள் எல்லாம் அவர் சொல்லக்கூடிய கதைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டே அடுத்ததாக குறிப்பிடுகிறார், அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே என்கிறார். யார் அது? உங்களுடைய சீடர் புறத்தாழ்வார் அப்படின்னு சொன்ன உடனே கூட இருக்கிற அத்தனை சீடர்கள் திடுக்கிடுகிறார்கள். யார் என்று தெரியாமல் உங்களுடைய சீடர் புறத்தாழ்வார் என்று குறிப்பிடுகிறாரே, என்ன சொன்னீர்கள் என்று சொன்னவுடன் இல்லை இல்லை புறத்தாழ்வார் அவரை பற்றிய கதை இது. அவர் எப்பேற்பட்டவர் என்றால் மிகப்பெரிய செல்வந்தர். தன்னுடைய செல்வங்களை எல்லாம் அங்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடியவர்.
ஒரு நாள் அங்கிருக்கக்கூடிய கோவிலில் பெருமாளும் தாயாரும் இரவு நேரத்தில் பூஜையின் பொழுது நடை சாத்தும் பொழுது கடகடவென்று மணியோசை கேட்கிறது. உடனே என்ன சத்தம் என்று தாயார் பெருமாளிடத்தில் கேட்கும் பொழுது கூரத்தாழ்வார் அனைவருக்கும் அன்னதானம் விட்டு தன்னுடைய அரண்மனையை மூடக்கூடிய அந்த கதவுகள் மூடப்படும் சத்தம் என்று குறிப்பிடுகின்றனர். இதை கேட்ட கூரத்தாழ்வார் வருத்தமுறுகிறார். பெருமாளே அவர்களுடைய காதுகளில் நம்முடைய மணிச்சத்தம் அவர்களுக்கு இடையூறாக இருந்துவிட்டதோ என்று அத்தனை செல்வங்களையும் துறந்து விட்டு வெளியேறுகிறார் தன்னுடைய மனைவியோடு. உடனே சீடர்கள் கேட்கிறார்கள், இதுதான் முதல் வேண்டாமோ? வேண்டாம் என்று சொன்ன அவர் புறத்தலைவருக்கிய முதல் வேண்டாமோ? ஆம் என்கிறார். தன்னோடு மனைவியோடு வரும் பொழுது அந்த நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். காட்டில் சென்று கொண்டு இருக்கும் பொழுது புறத்தாழ்வாருடைய துணைவியார் கேட்கிறாரா, காடாக இருக்கிறதே, பயமாக இருக்கிறதே என்று. உடனே மடியில் கனம் இல்லையே, அப்புறமே பயப்படுகிறாய் என்று கேட்கிறார். இல்லை, போகும் வழியில் நீங்கள் உணவருந்த வேண்டும் என்று ஒரு தங்க வட்டிலை எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். சாப்பிடுவதற்காக எடுத்துக்கொண்டு வந்த தட்டு தங்க வட்டிலை எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். உடனே அதை வாங்கி தூர எறிகிறார். இதுதான் இரண்டாவது வேண்டாமோ என்று கேட்கிறார்கள் சீடர்கள். அவ்வாறு செல்லும் பொழுது அந்த அடுத்த தேசத்திற்கு செல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடியவர் சொல்கிறார்கள், ராமானுஜரோடு தொடர்புள்ள யாரும் இங்கு அனுமதி கிடையாது என்று குறிப்பிடுகிறார்கள். உடனே அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலை, இவர் பெயர் கூரத்தாழ்வார், இத்தனை பெரிய பரோபகாரி இந்த உலகத்திலேயே கிடையாது, அவரை போய் சேவிக்க வரக்கூடாது என்று சொல்கிறாயே என்று சொன்னவுடன் உடனே அவர் வேகமாக கூரத்தாழ்வார் அருகில் நீர்தான் கூரத்தாழ்வாரோ என்று கேட்கிறார். ஆம் என்றவுடன், நீங்கள் மட்டும் உள்ளே வாருங்கள் என்று சொன்னவுடன், என்னுடைய எம்பெருமானுக்கு அனுமதி இல்லாத இடத்தில் நானும் இங்கு வரமாட்டேன் என்று குறிப்பிடுகிறார். அவர் அதையும் உதறிவிட்டு வெளியேறி சென்று விட்டார். கூரத்தாழ்வார் போடு அத்தனை பக்தி செய்யும் மனம் எனக்கு இல்லையே, அத்தனை செல்வங்களையும் இழந்து செல்லக்கூடிய துணிவு, அத்தனை செல்வமும் என்னிடத்தில் இல்லை, அதை துணிந்து சேவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கூட என்னுடைய குருநாதருக்கு கிடைக்காத அந்த அனுமதி எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடிய அந்த அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிட்டவில்லையே என்றார். அடுத்த முறையீடாக, அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானை போலே என்கிறார். எம்பெருமானார் முன்னாடியே எம்பெருமானை போலே என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை முறையிடுகிறார். உடனிருக்கும் சீடர்களுக்கெல்லாம் பயம் வந்துவிட்டது, அவரிடத்திலேயே அவரை பற்றி சொல்கிறாரே என்று. ஆனால் ராமானுஜர் கையசைத்து விடுகிறார். அந்த பெண்மணி அறியா பெண்மணியாக, அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானார் போலே, உங்களுக்கு தெரியுமா சாமி எம்பெருமான் என்ன செய்தார் என்று? தெரியாதே. ராமானுஜர் திருப்பாவை பாடி திருவரங்கத்தில் ஒவ்வொரு நாளும் திருப்பாவை பாடிக்கொண்டே பிச்சை எடுத்துக்கொண்டே வருகிறார். ஒரு நாள் அவர் வரும் பொழுது எதிரே நிறைய வண்டிகள், நிறைய மூட்டைகளோடு வண்டிகளாக வந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது ராமானுஜர் ஏறிட்டு பார்க்கிறார். அந்த வண்டியில் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இவர் அருகில் இறங்கி, நீர்தான் ராமானுஜரோ என்று கேட்கிறார். மிக பணிவோடு, கருணையே வடிவானார் அல்லவா, நீர்தான் ராமானுஜரோ என்று கேட்டவுடன் கருணையே வடிவாக பணிவோடு ஆம் என்கிறார். உடனே ராமானுஜர்
விசிஷ்டாத்வைவத்தை பற்றி